தாவேக்கா வந்து புதிய சக்தியாக வராங்க. அவங்க வந்து 47 விழுக்காடு திமுகவை பாதிக்கலாம், 23 விழுக்காடு எடப்பாடி தலைமையிலான வாக்கை பாதிக்கலாம். எடப்பாடி தேமுதிக வாக்கு 2 அதில் இருக்குது மெயினாக. 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளை அவங்க பாதிக்கலாம். 8.2 விழுக்காடு சீமான் வாக்குகளை அவங்க பாதிக்கலாம். இந்த 4 தரப்பு வாக்களை அவங்க பாதிக்கலாம். யாரை எவ்வளவு பாதிக்கிறாங்கங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். என்னோட ஒரு பார்வை, விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம், கமல் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு ஒரு லாபமாக வந்த மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம்ங்கிற ஒரு கருத்தையும் நான் முன்வைக்கிறேன். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து தேர்தல் முடிவு தான் நமக்கு தெரிவிக்கும். சார் இது ஒரு சந்தேகம் சார். இப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சீமானோட ஓட் பேங்க் கண்டிப்பாக காலி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லாபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. எது அடிப்படையில் அப்படி சொல்ல வரீங்க? விஜய் கட்சி ஆரம்பிச்சும் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக தான் இருந்தார். அவர் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கல. அதனால கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் என்டிஏயை, எடப்பாடி பழனிசாமியை, தென் விஜய் அடிக்கிறாரு. இதையும் யாரும் மறக்க முடியாது. சீமானுக்கு பேச்சு தான், நாய்கள்ங்கிற வார்த்தை கொஞ்சம் ஹை ஹேண்டட் வார்த்தையாக கூட பலரும் கருதலாம். பட் சீமான் பேசுனது தான் சொல்கிறேன். நான் களத்துக்குள்ளே ஸ்டாலினை எழுத்து நின்னேன். எனக்கு அந்த துணிச்சல் இருந்து பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி நான் நின்னேன். கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஈரோடு கிழக்கு களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பையும், கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த விஜயையும், தென் என்டிஏயும், விக்கிரவாண்டி களத்தில் பாமகவை நம்பி நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததுனால சீமானும் அதை நிற்காததுனால அவங்களையும் சேர்த்து தான் சீமான் அதை அடிக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, கூட்டணி இல்லாமல் தனித்து 5வது முறை சீமான் நிற்கிறாரு. விஜய் கூட்டணிக்காக காத்து நிற்கிறாரு. வரும்போதே ஏற்கனவே நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்லக்கூடிய கட்சிகளோட கூட்டணிக்காக விஜய் நிற்கிறாரு. சீமான் இனத்தை அழிச்சது காங்கிரஸுங்கிறாரு. விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணிக்காக நிற்கிறாரு. வாரிசு அரசியலை குறை சொல்லக்கூடிய விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்காக நிற்கிறாரு. ஊழலை குறை சொல்லக்கூடிய விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்காக நிற்கிறாரு. ராகுல் கைதை வந்து அவர் கண்டிக்கிறார். ஸோ விஜயோட அரசியல் நிலைப்பாடு சந்தர்ப்பவாத ஊழல் வாரிசு அரசியலுக்கு துணை போகக்கூடிய ஒரு அரசியலுங்கிறதும், சீமான அரசியல் தனித்தே போட்டிங்கிறத ஒப்பீடு சீமானை வந்து உயர்த்தும்.